சாம்ராட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவோம். அது பெரிய ஹைலைட்டா போகும். வழக்கமா நம்ம இந்த கில்லி வச்சு பேசுனது நல்லா போச்சு. மக்களோட ஆதரவு கிடைச்சது. அதுவும் இல்லாம நாம சொல்லி அனைத்துமே ஓரளவுக்கு கொஞ்சம் இறைவன் கருணை விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ரொம்ப இருக்கு. அதை தொட்டு மீண்டும் ஒரு ஒரு சின்ன விஷயம் தான். கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே நம்ம அடுத்த மாதம் வரலும் இந்த பேச்சு வரும். புரியுதுங்களா? இப்போ இந்த பங்குனி மாசத்துல என்ன அப்படின்னா, இந்த தமிழ் திரையுலகத்துல வந்து நிறைய நடிகர்கள் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க. உச்ச நடிகர்கள், விரல் நடிகர்கள்னு வச்சுக்கலாம். விரல்லயே வித்தை காட்டினவர்னு வச்சுங்க. அவருக்கு இந்த பங்குனியில வருகின்ற சித்திரையில் விரைவில் நிரந்தர மோதிரம் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாங்கல்ய மோதிரம் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த சித்திரையில் வாய்க்க பெறும். அடுத்து யாருக்கு அப்படின்னா, சண்டைக்கோழி நாயகருக்கு விரைவில் சம்சார சாம்ராஜ்யத்தோட ஒரு வாழ்க்கை கிட்டும். அடுத்து 2 வெயிட்டிங்ல இருக்காங்க. அது யார் அப்படின்னா, இதயம் நாயகனின் டிஎன்ஏ புரியுதுங்களா? அவருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை, அவருடைய காதலும் ஜெயிச்சு குடும்பத்தோட இணைஞ்சு புது புது வகையான புது வாழ்க்கைக்குள்ள போவதற்கான வாய்ப்பும் இந்த ஆண்டு இறுதியில் கிடைக்க பெறும். அடுத்து யாருன்னா, இசைப்புயல் வெயிலோட விளையாடினவருக்கு மீண்டும் ஒரு மாங்கல்யம் உண்டு. அதற்கான வாய்ப்பு இந்த வருடத்தில் கிடைக்க பெறும் அப்படிங்கிறத நம்மளோட ப்ரெடிக்ஷன்ல சொல்றோம். இந்த விஷயம் இனி வருங்காலங்களில் பேசப்படும் என்பதை உறுதியும் சொல்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.